وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اغتنم الخمس قبل الخمس، صبابك قبل حرمك، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இந்த ஜும்மாவை அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய நல்ல அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாகும் என்று கூறி என்னுடைய மகன்கள் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள்: யகதனமல் ஹம்ஸ கபலல் ஹம்ஸி. 5 விஷயத்திற்கு முன்னால் 5 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த 5 விஷயத்திலே முதலாவது சபாபக கபல ஹரமிக்க. வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிக பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது வயோதித்தனம் வந்துவிட்டால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அந்த வயோதிகம் வருவதற்கு முன்னால் இந்த வாலிக பருவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா மற்றொரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது, இந்த வாலிப பருவம் என்பது ஒரு பலமான பருவம், ஒரு பலமிக்கமான பருவம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிகாட்டியிருக்கின்றான். இன்றைய காலத்தில் வாலிபர்கள், இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? பொதுவாக ஒவ்வொரு பள்ளியிலும் 5 நேர தொழுகையில் 2 சஃப்பு 3 சஃப்புகள் வயோதிகள் தான், வயதானவர்கள் தான் 2 சஃப்புகள் பூர்த்தியாகின்றார்கள். இளைஞர் சமுதாயத்தினர்கள் அதை காம சொல்லுகின்ற பொழுது 3ஆவது சஃப் அல்லது 4ஆவது சஃபில் வருகின்றார்கள். அந்த இளைஞர்கள் முதல் சஃபிலே வர வேண்டும். நாளை சமுதாயத்திலே இளைஞர் கையில்தான் எல்லாமே இருக்கும் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஆனால் இன்றைய காலத்தில் வாலிபர்கள், இளைஞர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள்? போதை பொருட்கள் மீதும் பயன்படுத்துகின்றார்கள். செல்போன் மூலமாக பொதுவாக ஒரு ஊரிலே குளத்தாகரம் இருக்கும், அங்கே இருந்து கொண்டு வாலிபர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த தொழுகை நடந்தாலும் அந்த தொழுகைக்கு வராமல் அங்கே கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருப்பார்கள். இப்போ வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வயோதிகர்கள் எப்படி முதல் சொப்பிலை வருகிறார்களோ அதே போல அனைத்து வாலிபர்களும், வாலிபர் சமுதாயத்தினர்களும் முன் சொப்பிலை நாம் வர வேண்டும். சிறந்த வாலிபர்கள், சிறந்த இளைஞர்கள் யார்? 5 வகையான இளைஞர்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள்.
முதலாவது வாலிபர்கள், முதல் வகையான 5 வகையான வாலிபர்களின் முதலாவது வாலிபர்கள் எந்த மாதிரி சிறப்பு என்று சொன்னால், இளமையில் பள்ளியில் தொடர்புள்ள இளைஞர் சிறந்தவர். இளைஞர்கள் பள்ளி தொடர்போடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் இதற்கு நேர் மாற்றமாக எல்லா விஷயத்திலும் இருப்பார்கள், ஆனால் பள்ளி தொடர்போடு இருக்கவே மாட்டார்கள். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 40 வயசு வரை தொழாமல் இருப்பார்கள். 40 வயசு வரை தொழாமல் இருந்தால் அவர் நரகத்திற்கு சமம் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். வாலிப பருவம் என்பது 15 வயசிலிருந்து 40 வயசு, அதற்கு மேல் உள்ளது வயோதிக பருவம். இந்த 25 கால பருவத்தை, இந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அர்ஷன் நிழலிலே 7 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். அதிலே முதலாவது வகையான மனிதர்கள் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், வணக்க வழிபாட்டிலே வாலிபத்தை கழித்த வாலிபர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். வணக்க வழிபாட்டிலே ஈடுபடக்கூடிய வாலிபர் அர்ஷுடைய நிழலில் இருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்போ முதல் வகையான இளைஞர்கள் சிறந்தவர் பள்ளி தொடர்போடு இருக்க வேண்டும். 2வது இளைஞர் சிறந்தவர் யாருன்னு சொன்னால், கல்வியை தேடுகின்ற இளைஞர். இன்றைய காலகட்டத்திலே மதரசா காலேஜுகள்லாம் திறக்கப்படுகின்றது, ஆனால் அங்கு கல்வி கற்பதற்கு ஆள் இல்லை. கல்வியை தேடுகின்ற இளைஞர் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். பொதுவாக இதை வரலாற்றிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். புந்துரூஸிலிருந்து பக்தாத் வரை ஃபகீயுத்தீன் என்ற ஒரு இளைஞர் கல்வியை கற்க வேண்டி செல்கின்றார். அது தூரம், அதாவது பசரா நாட்டுக்கு, அதாவது 4000 மைல் தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அங்கே கல்வியை கற்க வேண்டும் என்பதாக அவர் நினைக்கின்றார். 4000 மைல் என்று சொன்னால் 8 வருடங்கள் ஆகும். அப்படி கொஞ்சம் தூரம் வைத்து சம்பாதித்து மறுபடியும் கல்வியை கற்க செல்கின்றார்கள். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். தானத்திலே சிறந்த தானம் எது என்பதாக. நம்மளா இருந்தால் அன்னதானம், கண்தானம், இரத்த தானம் இப்படியெல்லாம் சொல்வோம். தானத்திலே சிறந்த தானம் எது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் மற்றொரு கல்வி கொடுக்கும் தானம் சிறந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த ஃபகீருத்தீன் அவர்கள் கல்வியை தேடி செல்கின்றார்கள். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கல்வியை கற்க செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் உள்ள சிறையில் இருக்கின்றார்கள். இந்த ஃபகீருத்தீன் அவர்கள் மந்தம் கல்வி கற்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆடையெல்லாம் கிழித்து கொண்டு பிச்சைக்காரன் தோற்றத்திலே அங்கு வருகின்றார். ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஏதாவது பிச்சை போடுங்கள் என்பதாக அந்த ஃபகீர் அவர்கள் கேட்கின்றார்கள். இறுதியாக அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வருகின்றார். ஏதாவது போடுங்கள், ஏதாவது பிச்சை போடுங்கள். உடனே அவர்கள் காசை எடுத்து போட்டார்கள். ஆனால் ஃபகீர் அவர்கள், நான்
காசு பிச்சைக்காண்டி வரவில்லை. நான் காசு பிச்சைக்காண்டி வரவில்லை. ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு 4 ஹதீஸை எனக்கு பிச்சையாக போடுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்போ கல்வியை நாம் தேடுகின்ற இளைஞர் சிறந்தவர் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்வார்கள். அந்த அளவு பிச்சை தோற்றத்திலே போய் கல்வியை கற்றார்கள். கல்வி கற்கக்கூடியவர் ஒரு இளைஞர். இது 2வது. 3வது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது பொருளாதாரத்தை நாம் தேட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வானத்திலிருந்து மலையிலிருந்து பொருட்கள்லாம் கொட்டாது, நாம் தேட வேண்டும், நாம் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு செலவு பொருளை தேடுகின்ற பொழுது என் மரணத்தை நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அந்த பிள்ளைகள் நாம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை படவே கூடாது, கஷ்டம் இல்லாத பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதாக இன்றைய காலத்தில் உள்ள பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு வாலிபர் பெரியவராகி இன்டர்வியூ செல்கின்றார். இன்டர்வியூவிலே செலக்ட் ஆகிவிட்டார். உனக்கு மாத சம்பளம் 8000 ரூபா, 6 மாதம் கழித்து 40,000 ரூபா. உனக்கு இவனும் சொகுசா வாழ்ந்தவன், நான் 6 மாதம் கழித்து நான் வர்றேன், நான் வேலைக்கு வர்றேன். அப்போ சுகத்தை மட்டும் காட்டி வளர்க்கிறோம். இந்த பிள்ளைகளை, இந்த இளைஞர்களை நாம் சுகத்தை மட்டும் காட்டி வளர்க்கின்றோம். செல்வத்தை நாம் கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக்கொண்டு நாம் இந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அந்த அளவு நாம் கல்வியை, நாம் பொருளாதாரத்தை நாம் இந்த காலத்தில், இந்த வாலிப பருவத்திலே நாம் என்னென்ன குடும்பத்துக்காக நாம் செலவு செய்ய வேண்டுமோ, எவ்வளோதான் நம்ம சம்பாதித்தாலும் இந்த வாலிப பருவத்திலே நாம் சம்பாதித்தாதான். வயோதிக்கு வந்துவிட்டால் இங்கேருந்து அங்கே போக முடியாது. அந்த அளவு நாம் இந்த வாலிப பருவத்திலே நாம் என்னென்ன சம்பாதிக்கணுமோ, என்னென்ன சாதிக்கணுமோ, இந்த வாலிப பருவத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும். நாலாவது இளைஞர், எந்த இளைஞர் சிறந்தவர் என்று சொன்னால் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தும் இளைஞர் சிறந்தவர். இன்றைய காலத்தில் கல்யாணம் முடிச்சுட்டா பெற்றோர்களை அன்போடு விட்டு செல்லக்கூடிய இளைஞரும் இருக்கின்றார்கள். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மலக்குகளை புகழுகின்ற ஹாரிஸ் என்பவர் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அந்த ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களும் குடும்பத்தார்களும் சொர்க்கத்திலே குடும்பத்தோறும் நுழைவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏன் இவரும் குடும்பத்தினர்களும் சூனத்திலே குடும்பத்தோடு நுழைவார்கள் சொன்னால் என்ன காரணம்? இவர் தாய் தந்தையரிடத்திலே மதித்து வாழ்ந்தார், தாய் தந்தையர்களுக்கு சந்தோஷத்தை மாத்திரம் கொடுத்தார். அப்போ நாம் இந்த காலத்திலே இளைஞர்களை நல்ல வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து கொடுத்தால், திருமணம் முடித்த பிறகு மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றோர்களை புதாசுபடுகின்ற நபரும் இருக்கின்றார்கள். இப்போ நாம் பெற்றோர்களை நாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் நாம் இருக்க வேண்டும். இறுதியாக சமுதாயத்திலே அக்கறைக்குள்ள இளைஞர் சிறந்தவர். அதாவது நம்ம சக்தியை பயன்படுத்தி சமுதாயத்தை நாம் ஏதாவது செய்யணும், நம்மளால சமுதாயம் திகழ வேண்டும். அதாவது ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல
ஆளே இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு செல்வது, அதே போல முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்வது, இதே போல சமுதாயத்திலே அக்கறையுள்ள இளைஞர் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, ஒரு சஹாபி மூத்தா போகிறார். மூத்தா போகின்ற பொழுது கலிமா சொல்லி தான் அவர் மூத்தா போவார். ஆனால் இந்த சஹாபி புதுசாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் தூரமாக இருந்தால் நல்லா இருக்குமே, விரைவாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே மூத்தா போகிறார். ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்கப்படுகின்றது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை நான் கேட்டுவிட்டு நான் சொல்லுகின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அவர்கள் வருகின்றார்கள். இந்த வஃபாத்தா அந்த மனிதத்திலே அந்த மனிதத்திலே 3 மலக்குகள் கொண்டு வரப்படுகின்றது. 3 மலக்குகள் 3 சொர்க்கத்தை காட்டினார்கள். உடனே அந்த மனிதர், இந்த சொர்க்கம் யாருக்கு? இந்த சொர்க்கம் உனக்கு தான், நான் என்ன செஞ்சேன்? அந்த சஹாபி கேட்கின்றார், நான் என்ன செஞ்சேன்? எதற்கு இந்த சொர்க்கம்? நீ ஆலையோடு நீ போனாய். ஒருவர் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார். உன்னுடைய பழைய ட்ரெஸ்ஸை கலட்டி அவனுக்கு நீ கொடுத்தியா இல்லையா? அந்த நீ கொடுத்த நீ அந்த ஏழைக்கு உதவியதால் உனக்கு இந்த சொர்க்கம். இப்படி இருந்தால் நான் புதுசு புதுசா ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பேனே. உன்னை மலக்கள் இந்த சொர்க்கமும் உனக்கு தான், இது எதுக்கு என்பதை அந்த சஹாபி கேட்கின்றார். வயதானவர் ரோட்டிலே போகின்றார். அவரை நீ தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளியிலே விட்டாயே, அதனால் இந்த சொர்க்கம் உனக்கு. இப்படி இருந்தால் நான் தூரமான பள்ளிக்கு நான் கூட்டிக் கொண்டு சென்றிருப்பேனே. அந்த சஹாபியிடத்திலே ஜிப்ரீல் அவர்கள், இந்த சொர்க்கமும் உனக்கு தான், இந்த சொர்க்கம் எதுக்கு என்று கேட்கும் பொழுது, நீ சாப்பிடுகின்ற பொழுது பசிக்கின்ற ஒருவர் வருகின்றார். தனக்கு வாங்கியிருந்த ரொட்டி துண்டை, தனக்கு வச்சிருந்த ரொட்டியை அவருக்கு நீ கொடுத்து இல்லை, அதனால் உனக்கு இந்த சொர்க்கம். இப்படி இருந்தால் நான் பாக்கெட்டாக நான் கொடுத்திருப்பேனே என்பதாக இந்த சஹாபி சொல்லுகின்றார். இப்போ அந்த அளவு இந்த வாலிப பருவத்திலே எப்படியெல்லாம் பிறருக்கு உதவி செய்கின்றார்கள். சமுதாயத்திலே அக்கறையுள்ள இளைஞர் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆனால் இந்த வாலிப பருவம் என்பது ஆபத்தான பருவம் தான். அதாவது அந்த பருவம் அழகான பருவம் தான். நாம் இந்த பருவத்திலே அழகாக இருந்தால் அந்த பருவமும் அழகாக இருக்கும். ஆனால் நாம் அதை நேர் மாற்றமாக இந்த பருவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். போதைக்கு அடிமைத்தில் திருப்தி இல்லாத வாழ்க்கையை நாம் மாறிப்போவது இந்த போதை தான். இந்த வாலிப பருவத்திலே இந்த போதையை விட்டும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இளைஞர்களையும் பாதுகாப்பானார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அஸ்ரத்துல் முபஷ்ஷராவிலே இருக்கின்ற அந்த தல்ஹா இல்லை, இது வேறொரு சஹாபி. இவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தை முத்தமிட்டார்கள். ஆனால் அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் எதை செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அதை நான் செய்து முடிக்கின்றேன் என்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் எதை செய்தாலும் செய்வீர்களா? நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், உங்கள் வாப்பாவை போய் வெட்டி விட்டுட்டு வா. நாயகமே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இங்கேருந்து அங்கே போக சொல்லுங்க சொன்னேன். ஆனால் என்னுடைய வாப்பாவை வெட்டி விட்டுருவான்னு சொல்லவில்லை. என்ன காரணம்? எங்கள் வாப்பா என்ன தப்பு செய்தார்?
நீ தான் சொன்னீங்க, என்ன செய்தால் நான் செய்வேன், உங்கள் வாப்பாவை வெட்டி விட்டுருவோம். உன்னை மறுக்காமல் போகின்றார். அந்த சபையில் விட்டு எழுந்து செல்கின்றார். போகின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், தல்ஹாவே நில், எதற்காக செல்கின்றேன், நீங்கள் தான் உங்கள் வாப்பாவை வெட்டி விட்டுவார். உட்காரு தல்ஹா, உட்காரு. நான் இந்த சமுதாயத்திலே யாரையும் ரஹமத்தாகத்தான் நான் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த விஷயம் அப்படி புரிஞ்சு வச்சு ஒரு தடவை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சில காலம் கழித்து தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோயப்பட்டு விட்டார். மயக்க நிலையில் இருக்கின்றார். மயக்க நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்க்க செல்கின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் மயக்க நிலையில் இருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், தல்ஹா இன்னும் கொஞ்ச நேரத்திலே மரணத்தை விடுவார், அவர் மரணத்தை விட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் தொழ வைக்க வருகின்றேன் சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சென்று விட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளியுது, நோய் குணமாகல, மயக்கம் தெளியுது, மயக்க தெளிஞ்சி உணர்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை பற்றி என்ன சொன்னார்கள்? நம்மளாக இருந்தால் பொதுவாக நம்ம யாராவது உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட போய் சேர்ப்போம். அந்த நேரத்தில் டாக்டர் சொல்வார்கள் 24 மணி நேரம் கீழே வைப்பார்கள், அல்லது 48 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள் கீழே வைப்பார்கள். அந்த வீட்டுக்காரர் வந்து கேட்டால் இல்லை ஒரு நாள் சரியாயிரும். அந்த நேரத்தில் இவர் கேட்கின்றார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவருக்கு நாம் உண்மையை சொல்ல முடியுமா? உண்மையை சொன்னால் உடனே மௌத்தாகுவார்கள். ஆனால் உண்மையை சொல்லலாம். அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை சொல்லுங்கள். வேறு வழி இல்லாமல் சொன்னார்கள். நீங்கள் வஃபாத்தாகி மரணம் அடைவீர்கள், உங்கள் மரணத்தை மறந்துவிட்டால் என்னை சொல்லி அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்பதாக சொன்னார்கள். உன்னை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன நான் வஃபாத்தானால் அந்த செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லி அனுப்பாதீர்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் என்று காரணம் கேட்கும் பொழுது 2 காரணம். அவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலே யூதர்கள் இருக்கக்கூடிய ஏரியா. இவர் வந்து சொல்ல வச்சுட்டு போனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதாவது சங்கடம் ஏற்பட்டு விடுமா என்று பயந்து எனக்கு சொல்லி அனுப்பாதீர்கள். இது முதலாவது காரணம். 2வது காரணம், எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நேரம் நான் வஃபாதா நேரம் நடுநிசியாக இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தூக்கத்திலிருந்து டிஸ்டர்ப் ஆகும் சொல்லி அவர்கள் எழுப்ப வேண்டாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு வழியாக நாயகம் ஸல்லல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள். மறுநாள் காலையிலே செய்தி வருகின்றது, தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், அவர்களை நான் அடக்கம் செய்து விட்டேன். இந்த செய்தி ஏன் எனக்கு சொல்லவில்லை? ஏன்னா தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தான் உங்களிடத்திலே எந்த விஷயம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சஹாபாக்களும் அவருடைய கபருக்கு அருகிலே சென்று துஆ செய்தார்கள். தல்ஹாவை நீ சந்திப்பாயாக இறைவனிடம் துஆ கேட்கின்றார்கள். தல்ஹாவை சந்திப்பாயாக. அது எப்படிப்பட்ட சந்திப்பு என்று சொன்னால், நீ சிரித்த வண்ணம் தல்ஹாவை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு எப்படி என்று சொன்னால், அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும்.
இவர் அவரை அல்லாஹ்வை சிரிக்க வேண்டும், அந்த மாதிரி சிரிப்பாக அந்த மாதிரி சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்போ அந்த அளவு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இளைஞர்கள், அந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு முஹப்பத்தாக இருந்தார் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிய வருகின்றது. அதே போல தன்னுடைய இலக்கியத்திலே ஒருவர் ஒரு வயதானவர் கூண் விழுந்து கொண்டு வருகின்றார், அதாவது கம்பை ஊனிக்கொண்டு தவழ்ந்து வருகின்றார். இந்த நேரத்தில் ஒரு தெருவிலே அந்த வயதானவர் கம்பை ஊனிக்கொண்டு செல்கின்றார். இதனை பார்த்த சில இளைஞர்கள் நக்கல் பண்ணுகின்றார், நக்கல் நையாண்டி. பொதுவாக ஒரு வயதானவர் பார்த்தாலே இளைஞர்களுக்கு ஒரு குசி. அதுபோல அந்த அந்த வயதானவர்கள் செல்கின்றார்கள் கம்பை ஊனிக்கொண்டு. பெரியவரே, நீங்கள் எதையே தேடிக்கொண்டு செல்கின்றீர்களே, என்ன தேடினீர்கள்? ஒன்று இந்த வயதானவர் ஒரு விவரமான பெருசு. நான் என்னுடைய இளமையை தொலைத்து விட்டேன், அதை நான் தேடிக்கொண்டு செல்கின்றேன் என்பதாக அந்த வயதானவர் சொல்கின்றார். இதனை கேட்டவுடன் நெற்றி பொட்டிலே அடித்த மாதிரி இளைஞர்கள் திகைத்து போனார்கள். இப்போ அந்த அளவு நாம் இளைஞர்கள் சில வயதானவர்களை இப்படியும் செய்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல நாம் இளைஞர்கள் வணக்க வழிபாட்டிலே இருக்கக்கூடிய வாலிபத்தை கழித்த வாலிபராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷுரின் நிழலிலே வாலிபர்கள் இருப்பார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அஸ்ஹாபுல் கௌஃப் சூரத்துல் கௌஃபிலே 7 வாலிபர்கள் முழுக்க அல்லாஹ்வை வணக்க வழிபாட்டிலே இருந்தார்கள். அப்படியே அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆனால் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, தூங்கிக் கொண்டே இருந்தார்கள் 300 வருடங்கள். அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் எப்படி வணக்க வழிபாட்டு விவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ நாமும் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த வாலிப பருவத்தை வீணாக கழிக்க வேண்டாம். செல்போனை நோண்டிக் கொண்டும் அந்த குளத்தாங்கரையிலே அங்கே இங்கு இருக்காமல் அந்தந்த நேரத்திலே விளையாட வேண்டும் தான். ஆனால் அந்தந்த பாங்கு சொன்னவுடன் இளைஞர் சமுதாயம் இளைஞர்கள் பள்ளியை நோக்கி வர வேண்டும். அதிலே முதல் சஃபிலே 2 சஃபிலையும் உட்கார வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் ஒவ்வொரு பள்ளியிலும் வயதானவர்கள் தான் இருக்கான்னு சொல்ல இளைஞர்கள் கடைசியில் பின்னாடி தான் முப்பாராங்க. நாளை இளைஞர் கையில் தான் நாளை சமுதாயம் கொடுக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக நாமும் இந்த வாலிய பருவத்தை வீணாக கழிக்காமல், அதே போல இந்த வாலிய பருவத்திலே திருமணம் முடித்தாலும் மனைவியுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். பிள்ளை பிறந்தால் பிள்ளையுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அண்டை வீட்டால் செலுத்த வேண்டிய ஹக்கையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆக நாம் இந்த இளமை சமுதாயத்தை இளமை பருவத்தை நாம் வீணாக கழிக்காமல் அல்லாஹ் இபாதத்தில் கழிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. மேலும் இன்று நம்மை ஒன்று கொட்டியதைப் போல் நாளை சும பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானா என்று கூறி என் வார்த்தையும் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.